இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இவர் பார்த்தீங்கன்னா மயங்கி கிடப்பாரு. சரி அவருக்கு சிபிஆர் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெஸ்கியூ டீமும் அவரோட நெஞ்சில் கை வச்சு அழுத்துறாங்க. அவங்க அழுத்தின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவரோட நெஞ்சு ஒரு மாதிரி அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி உள்ள போயிடுது. ஆக்சுவலி ஒரு சில நாளுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தும் கூட ரெஸ்கியூ டீம் தான் காப்பாற்றி இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பாங்க. அங்கேருந்து இவன் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு கிரியா மிஷினில் சில் பாத் எடுக்கிறதுக்காக போகிறான். இவனோட வைஃபும் இப்போதான் உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க. இருந்தாலும் இவன் என்ன பண்ணுறான், என்னோட கையில் நான் பிளாஸ்டிக்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினுக்குள்ளே போய் நிற்கிறான். இவன் உள்ளே போன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாக ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ரெஸ்கியூ டீமுக்கு ஒரு கால் வருது. அந்த ரெஸ்கியூ டீமும் அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவன் உள்ளே தான் இருக்கான் இன்னும் அந்த மிஷினுக்குள்ள. இவனோட வைஃபும் மிஷின்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்க ஹேர் ட்ரையரை வச்சு அவனை எப்படியாவது வெளியெடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் தான் ரெஸ்கியூ டீமுக்கு இவங்க கால் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த டோரை உடச்சி அவனை வெளியெடுக்கிறாங்க. வெளியெடுத்து அவனோட பல்ஸை செக் பண்ணி பார்த்தா சுத்தமாக பல்ஸே இல்லை, அவன் ஏற்கனவே இறந்துட்டான் அப்படின்றது தெரிய வருது. இருந்தாலும் அவனுக்கு சிபிஆர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனோட செஸ்ட்டில் கை வச்சு அழுத்துறாங்க. அவங்க அழுத்தின உடனே அவனோட செஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பளம் மாதிரி உடஞ்சிருது. ஸோ அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது இவன் அந்த மிஷினுக்குள்ள ரொம்ப நேரம் இருந்தனால இவனோட உடம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு.